ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குறும்பு பூனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம தமிழ் நடிகைங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்கு மார்பக சிகிச்சை செய்து கொண்ட தமிழ் நடிகைகள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி தான். என்னடா இவன் பழைய நடிகையாக நம்மக்கிட்ட வந்து சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இவங்க 16 வயது நிலையில் நடிச்சிருந்தா கூட இன்றைக்கி யாருக்குன்னா 16 வயசு ஆச்சுனாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு கனவு கண்ணி. இவங்க பழைய நடிகையாக இருந்தாலும் இவங்க செஞ்ச சிகிச்சைலாம் ரொம்ப மாடர்னாகவே இருக்குது. இதுதான் இவங்க பழைய ஸ்ரீதேவி. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாகவும் நேச்சுரலாகவும் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தான் சிகிச்சை செஞ்ச அப்புறம் இருக்கிற ஸ்ரீதேவி. இதில் ஆளே மாறி போய் ரொம்ப மாடர்னாக இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த லிஸ்ட்டில் அடுத்து இடம் பிடிச்சிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகை பாவனா தான். இவங்க இப்போ ஃபீல்டில் பெருசாக இல்லைனாலும் வந்த புதுசில் நிறைய படங்கள் நடித்தாங்க. ஆனால் இவங்க வந்த புதுசில் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் பட வாய்ப்புகள் குறையும் போது சிகிச்சை செஞ்சு ஆளே மாறிட்டாங்க. இந்த ஃபோட்டோ தான் இவங்க வந்த புதுசில் எடுத்தது. இந்த ஃபோட்டோ இவங்க சிகிச்சைக்கு அப்புறம் செஞ்சது. வித்தியாசம் பெருசாக இருந்தாலும் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சான்ஸ்லாம் கிடைக்கல. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 இருக்கிறது நம்ம த்ரிஷா தான். தமிழ்நாட்டில் த்ரிஷாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவங்க சினிமாவுக்கு வந்த புதுசில் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மேல் வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களும் மற்ற நடிகைங்க மாதிரி சிகிச்சை செஞ்சு வேறு மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க சிகிச்சை செய்யாமலேயே மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இடம் பெற்றுக்கிறவங்க ஸ்ரேயா. என்னப்பா ஸ்ரேயாவை பற்றி பேசுகிறீங்க, பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி தான் நாங்களும் நினச்சோம். வந்த புதுசில் ஸ்ரேயா ரொம்ப அடக்கமான பொண்ணை மாதிரி தான் நடித்தாங்க. போக 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 அவங்க கவர்ச்சியும் ஏறினே போச்சு. இப்போ தமிழ் சினிமாவில் பயங்கர கவர்ச்சியாக நடிக்கிறதுனா அது நம்ம ஸ்ரேயா தான். இவங்க வந்த புதுசில் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தாங்க. இவங்களா இவ்வளோ கவர்ச்சி நடிப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது சிகிச்சை செஞ்சது மட்டும் இல்லாமல் கவர்ச்சிலையும் பயங்கரமாக போயின்னு இருக்கிறாங்க நம்ம ஸ்ரேயா. இப்போது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும். ஆனால் நயன்தாராவை யாருன்னு கேட்டால் எந்த குழந்தையும் சொல்லும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இவங்க வந்த புதுசில் நல்லா கும்முன்னு தான் இருந்தாங்க. அப்புறமா பட வாய்ப்புகள் குறையிற மாதிரி இருக்கும்போது உடம்பை குறைச்சாங்க. உடம்பை குறைச்சப்போ கவர்ச்சியும் குறைஞ்சிச்சு. அதனால மார்பகங்களை மட்டும் போய் சிகிச்சை பண்ணின்னு திரும்ப வந்து கலக்குன்னு கலக்கின்னு இருக்கிறாங்க. கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இடம் பெற்றிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பிரியாமணி. என்னடா இது பிரியாமணியை போய் இந்த லிஸ்ட்டில் சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்களா? நம்ம பார்த்த பிரியாமணிலாம் சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற பிரியாமணி தான். ஆனால் நாங்கள் தேர்னப்போ தான் கிடச்சது பழைய பிரியாமணி. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பிரியாமணி ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளாம் பார்த்த பிரியாமணி சிகிச்சை செஞ்ச அப்புறம் சும்மா கும்முன்னு ஆயிட்டாங்க. இதே போன்று பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குறும்பு பூனை சேனலுக்கு. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.